ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல ஐடிக்கை விட அதிக சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இல்லம் கட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகிய வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் சரி. ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆசிரியர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மீண்டும் வரதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிச்ச ஜாக் பாட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாக் பாட் பார்த்தீங்கன்னா மாதம் 9 நாள் மட்டும்தான் இருக்கும். ஸோ மாதம் 9 நாளுங்கும் போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், மாதம் உங்களுக்கு 9000 ரூபாய் சம்பளம், வருடத்துக்கு 108 நாட்கள் இருக்கும். ஸோ 1,80,000 ரூபாய் பிளஸ் நீங்க ஏற்கனவே ஐடிஆர் ஒர்க் பண்ணீங்களா, அதுலயும் ஒரு சேலரி வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டா வேலைக்கு போக முடியாதுங்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா மந்த்லி 9 நாள் மட்டும்தான். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கிட்ட விட்டுட்டு போகலாம், மாமனார் மாமியார் கிட்ட, இல்ல ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் ஆகியிருந்தா ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போனா அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விண்ணப்பிக்கும் உங்களுக்கு கிடைச்சுன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்குவீங்க. ஸோ இதில் இருக்கிறவங்க தான் விண்ணப்பிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஆசிரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளவுதான். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா 3/3/2026 ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையினர் பார்த்தீங்கன்னா கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய அன்னை சத்தியாங்கிற ஒரு அரசு குழந்தைகள் இல்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்க பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங், அதாவது ஆற்றுப்படுத்தினர் நீங்க பார்த்தீங்கன்னா வழங்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு உங்களுக்கு மதிப்புடைய அடிப்படையில் தான் கொடுக்கணும். சோ அங்க பார்த்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிங்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளவுதான். சோ இதுல பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 9. ஸோ 9 அமர்வு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அரசியலத்தில் இருந்தால் உங்களே கூட பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 + 9 18 நாள் பார்த்தீங்கன்னா போகலாம். இப்போ சம்பளம் 18,000 கூட வரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி டிசிஷன் பண்ணாங்களோ, அது அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அது இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உளவியல் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆற்றுப்படுத்தலாம் முதுகலை பட்டம் படிச்சிருந்தா நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணியிடம் முற்றிலும் பார்த்தீங்கன்னா மதிப்புடைய அடிப்படையில் தான் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தற்காலிக பணியிடமாகும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யார் நியமிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல உரிமை கோர நீதிமன்றத்துக்கோ அல்லது வேறு முறையில பார்த்தீங்கன்னா நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. பெற்றிருக்க மாட்டாருன்னு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மாதிரி பார்த்தீங்கன்னா கையெழுத்து வாங்கிக்காங்க. நிர்வாகத்துக்காக உங்களை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இந்த வேலையில் தூக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா உரிய சான்றிதழ் நகலோட இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மாவட்ட நீதிமன்றம் தென்புறம், ராமநாதபுரம் மாவட்டம் 623503 இந்த அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 18/3/2026 மாலை 5:45 நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டு இருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15/3/2026 விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ 18/3/2026 விண்ணப்பிச்சிருங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 04567299956 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு இல்லத்துல ஆசிரியர் இல்லம் தேடி கல்வி ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை தகவல்லாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். ஸோ நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆசிரியர் வேலை வாய்ப்புல நிறைய பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.